எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப டேஞ்சரான எக்ஸ்பென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதான் நம்மளுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தருக்கு, நம்ம ரொம்ப எமோஷனல் அட்டாச் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு, அதான் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அப்பா அம்மாவுக்கோ கடன் வாங்கி தேவையில்லாமல் அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது எமோஷனல் எக்ஸ்பென்சஸ். இது வந்து பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படிப்பா அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணாமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று சேலத்தில் ஒருத்தர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு 3 பேத்துக்குமே விஷம் கொடுத்துட்டு இவரும் வந்து விஷத்தை எடுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா மட்டும் பொழைச்சிட்டாங்க, மற்றவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இதைத்தான் எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் சொல்றேன். அவர் என்ன டைரியில் எழுதிச்சிருந்தார் தெரியுங்களா? அதாவது நான் என்னோட மனைவி குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக என்னுடைய சக்திக்கு மீறி நான் கடன் வாங்கினேன், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி கடன் வாங்கி செலவு பண்ண கடன்கார மாட்டிக்கிட்டேன், வேற வழி இல்லாம நான் வந்து சூசைட் பண்ணி சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தார். இதைத்தான் நான் எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப பிடிச்சமானவங்க செலவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அளவுக்கு மீறி கடன் வாங்கி உங்க தகுதிக்கு மீறி செலவு பண்ணீங்க அப்படின்னா இதுதான் எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் சொல்லப்படுது. ரொம்ப டேஞ்சரான எக்ஸ்பென்சஸ் இது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப டேஞ்சரான எக்ஸ்பென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதான் நம்மளுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப